அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஆரஞ்சு கவுண்டியில் மலைப்பகுதியில் பள்ளத்திற்குள் தவறி விழுந்த குதிரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டது. டியூஸ் என்ற குதிரையை கால்நடை மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மயக்க மருந்து கொடுத்து பத்திரமாக மீட்ட காட்சிகளை பார்க்கலாம். அமெரிக்க தூதர் கீத் கெலாக் உடனான பேச்சுவார்த்தை உடன்பாட்டை அடைவதில் நம்பிக்கையை மீட்டெடுப்பதாக உள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எனினும் ஒப்பந்தத்தின் விவரங்கள் மிகவும் முக்கியம் என்றும் விவரங்கள் வரைவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் விவகாரத்தில் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் தான் பேசியுள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரியாக செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அணுகுமுறையால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோபத்தில் இருப்பதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ரஷ்யா யுக்ரைன் இருதரப்பிலும் சண்டை நடந்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே ட்ரம்பின் லட்சியம் என்று கூறினார். ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தும் அந்த வாய்ப்பை ஜெலன்ஸ்கி பயன்படுத்திக் கொள்ளாததால் ட்ரம்ப் கோபத்தில் இருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.